நான் எவ்வளவு நாள் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. நான் எப்போதும் சொல்லுவேன், என் தாயார் சொல்லிய ஒரே வார்த்தை, உன்னுடைய வேலை, உன்னுடைய பணி, உன்னை பொறுத்தவரை இந்த நாட்டிலே, இந்த வரலாற்றிலே முடிந்துவிட்டது என்றால் யாராலும் உன்னை காப்பாற்றி நிறுத்த முடியாது. ஆகவே அதை பற்றி எண்ணி பயப்படாதே, எப்போது வரும் என்றும் எண்ணி காத்துக் கொண்டிராதே, வராது என்றும் நம்பிவிடாதே என்று எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை நான் வாழ்கின்றேன். அதுபோல கலைஞருக்கு நான் சொல்லுவேன், எம்ஜிஆர் இருந்தால் செய்தார் என்றால் நீங்கள் 100 மடங்கு இந்த எம்ஜிஆரை விட எதிர்காலத்தை செய்யக்கூடியவராக இந்த நாடு உங்களை உயர்த்த இருக்கிறது என்பதை இளைஞர் சமுதாயத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதை உங்களுடைய ஆற்றலை, உங்களுடைய பாச உணர்வை யாரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், ஏற்றுக்கொள்ள மாற்றீர்கள் என்பதை அவர் புரிந்து கொண்டு அவர்கள் தன்னுடைய கடமை நாட்டுக்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக, தொழிலுக்காக, ஆனால் அதிலே நாட்டுக்கு வேண்டிய கருத்துக்களை மக்களை ஒற்றுமையாக இருக்க சொல்கின்ற கருத்துக்களை பாடல்கள் மூலமாகவும் நிகழ்ச்சிகள் மூலமாகவும் கதையே, அந்த கதையின் மூல ஆதாரத்தை அப்படி வைத்துக் கொண்டு நீங்கள் செய்வீர்களானால் இந்த உலகம் எம்ஜிஆர் அல்ல, சிவாஜி கணேசன் அல்ல, அதைவிட அவர்களுக்கு இருக்கலாம், ஒரு நேர் சின்னமையாக இருக்கலாம். ஆனால் அதைவிட நீங்கள் பல காரியங்களை எதிர்காலத்தில் செய்ய முடியும். ஏனெனில் அறிவியல் உலகம் மறந்து கொண்டிருக்கிறது, விஞ்ஞானம் மறந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் செய்ய முடியாத காரியங்களை அந்த விஞ்ஞானம் உங்களுக்கு துறையாயிருந்து நிறைவேற்ற முன்வரும். காற்றியலை பலம் இருக்கும் போது நாங்கள் அங்கே சூழ்நிலை செல்லாமல் கஷ்டப்பட்டிருப்போம். இன்று உங்களுக்கு எதிராக கிடைக்கிறது. இது ஒன்றே உதாரணம். இருந்து நீங்கள் லட்சக்கணக்கான உதாரணத்தை பின்பற்றுவீர்கள், தெரிந்து கொள்வீர்கள். இதையெல்லாம் மனதை வைத்துக் கொண்டு அறிவியல் உலகம் வளர வளர, உங்களுடைய ஆற்றல் அறிவு வளர, நீங்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி விட்டுவிட்டு போங்க. நீங்கள் 100 ஆண்டு இருங்கள், 150 ஆண்டுகள் இருங்கள். ஆனால் பின்னால் வருகிற தலைமுறைக்கு இன்னும் இப்படி செய்தால் நடவடிக்கை வேலையாக இருந்தது, பலன் விபரீதமாக கிடைத்தது. ஆகவே அந்த வழி போகக்கூடாது. இந்த வழி போனார்கள், அப்படியே இருக்கிறார்கள், இன்னும் மனதில் இருக்கிறார்கள். கலைவாணரை நம்ம நினைக்கவில்லையா? அதுபோல் இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன், அதை மனதில் வைத்து கதை அமையுங்கள், கருத்துக்களை அமையுங்கள். காதல் காட்சி வேண்டும், ஆனால் காதல் காட்சியினாலே கதை அமைத்து விடக்கூடாது. மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்னமோ வந்து போகிறது, அது ஒரு இளைஞர்கள் மாதிரி இருக்க வேண்டும் என்ற கதைக்கு சம்பந்தம் இல்லாவிட்டாலும் கனவு காட்சியா வையுங்கள். வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதுதான் நல்லது. நீ கனவுலேயே கொஞ்சம் ஓவரா போனாலும் மக்கள் மன்னித்து வருவார்கள். வாழ்க்கையிலே அப்படி நடத்தி காட்டால் மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை சொல்லும்போது உதாரணம் சொல்கிறேன். எம்.கே.டி. பாகவதர் அவர்கள், என் வாழ்க்கை நான் அதை சொல்கிறேன், இது ஒரு படிப்பனையாக யாரும் நினைத்துவிடக்கூடாது. எனக்கு பிறகு புகழ் இருக்கிறது, இதற்கு பிறகு யாருக்கு இந்த புகழ் வரும் என்று எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக இதுவரை சொல்லாத ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். பத்திரிகை சொன்னதில்லை, சில நண்பர்களுக்கு மாற்றம் தெரியும். தியாகராஜ பாகவதர் அவர்கள் ஆதிவமாரி அம்மையாருடைய புதுமனை புகு விழாவிற்கு வந்தார்கள். சி.எஸ். ஜெயராமன் அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். நானும் உங்களைப் போல எங்கே நாட்டால் இல்லாத இடத்தில் தலையை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏதோ இருட்டாக தெரிந்தது, வெளிச்சம் போடவில்லை என்று பாகவதர் வந்து இறங்கினார். இறங்கிய உடனே எங்கள் கண்களுக்கு எனக்கும் கூட எப்படி தெரிந்திருந்தால், இதை போல புதிதாக ஒரு வெளிச்சத்தை இங்கே போட்டது போல என் கண்களுக்கு தெரிந்தது. என் உறவை சொல்கிறேன், அனுபவத்தை சொல்கிறேன். அப்படித்தான் நான் சில படங்களை நடித்தேன். எனக்கு எம்.ஜி. ராமச்சந்திரன் யார், டி.ஆர். ராமச்சந்திரன் யார் என்று மக்களுக்கு குழப்பம் கிடையாது. டி.ஆர். ராமச்சந்திரன் எனவே அவருக்கு போய் அறியும். எம்.ஜி. ராமச்சந்திரன் தான் நான் தான் முன்னாடி போய் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த காலத்தில் அசோக்குமார் படத்தில் அவரும் அவரோடு நடித்தேன். ஒரே ஒரு காட்சி, அதுதான். இன்னும் 2-3 காட்சியில் வருவேன், அது யாருக்கு நேர்பட்டாது. பார்க்கும்போது பாகவதற்கு கண்ணு கூட அவனை குச்சி எடுத்து கொடுத்த ஆள் வந்தாரு என்பார்கள். பாகவதோடு நடித்ததால் அவருக்கு இருந்த புகையும் அந்த பகுதியை நான் ஒட்டி கொண்டதால் அந்த காட்சி மக்களுக்கு நினைவிருந்தது. அவர் புகழெடுத்து பாகவதர் அவர்கள் பெங்களூருக்கு வந்திருக்கிறார், எனக்கு தெரியாது. கலைவாணருக்காக சுந்தரமூர்த்தி என்ற இந்த பொய்க்கால்குறை நாட்டியமாடும் ஆட்டக்காரர் கலைவாணர் சொன்னார், தன் வீட்டிலே ஒரு தனியாக ஒரு ரூமை கட்டிவிட்டு கலைஞர்கள் வந்தால் தமிழகத்திலிருந்து அங்கே இருக்கட்டும் என்று பெங்களூரிலே அந்த வீட்டை கட்டியிருந்தார். அதை திறக்க வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார். மர்மயோகி எல்லாம் வெளியே வந்துவிட்ட நேரம் கொஞ்சம் மக்களுக்கு எனக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது. நான் அங்கே போனேன்.
இறங்கி போகும்போது கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, சொந்த வண்டி கிடையாது. ட்ரெயின்ல இறங்கி டாக்ஸியில போனோம். போய் குளிச்சுட்டு போனா கொஞ்சம் நேரம் ஆகி 10 மணி நேரம். ஜனங்கள் எல்லாம் வந்தார்கள். நான் போனவுடன் எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்க என்று சத்தம் போட்டார்கள். ஒரு சிறு சந்து, அந்த பக்கத்தில் இருந்து ஆட்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். ஒரு குரல் கேட்டது, கொஞ்சம் அமைதியா இருங்க, இங்கதான் வருவார் அவர், அமைதியா இருங்க என்று சொல்லிக் கொடுத்தார்கள். எங்கேயோ கேட்ட குரல் போல் இருந்தது என்று நான் சீக்கிரமாக போய் அங்கே கூட்டை திறக்கும் போது பார்த்தால், நான் முன்னே சொன்னேனே அந்த தியாகராஜ பாகவதர் அவர்கள் அங்கே மேலே உட்கார்ந்து கொண்டு மக்களை எழுந்து போவாதீர்கள், இங்கே இருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். மக்களை நான் குறை கூறவில்லை. வாய்ப்பு ஒருவருக்கு ஏற்படுத்தப்பட்டு விட்டால், மக்களுக்கு ஏற்படாவிட்டால் அவர் குரல் எங்கும் போயிடவில்லை. ஆகும் வரை அவர் நன்றாக பாடிக்கொண்டிருந்தார். உண்மையே சொல்லப்போனால் சிறைச்சாலைக்கு வந்த பிறகுதான் அவர் அதிக தாயிலை பாட ஆரம்பித்தார், அதிக சங்கதிகளை போட ஆரம்பித்தார். சங்கதி நான் இன்னும் அதிகமாயிற்று. அப்படி இருந்தும் ஏதோ அது இயற்கை அப்படி போய்விட்டது. இப்போது இந்த குழந்தைகளுக்கு சிறுவர்களிடம் கேட்டால் எம்கேடி பாகவதர் தெரியுமா? தெரியாது. படத்தை போட்டு காண்பித்தால் ஒத்துக்கொள்வார்களா? பாட்டை கேட்டு ரசிப்பாக சங்கீதம் தெரிந்தவர்கள் இளைஞர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே எம் ஜி ராமச்சந்திரன் சிவாஜி என்பது ஒரு கலைவுலகத்தில் இருந்தவர்கள், 2 பிரிவுகளாக இருந்தவர்கள். பிரிவென்றால் உள்ளத்தில் அல்ல, கலையிலே ஒவ்வொரு அந்த பணியை மேற்கொள்வது. எனக்கு எது பொருத்தமோ அதை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்கு எது சரியோ நியாயமோ அதை ஏற்றுக்கொண்டார். அதிலே அவர் கொடியேற்றினார், நானும் கொஞ்சம் புகழ் பெற்றேன். இதுதான் இந்த நிலைமை.